ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள்ஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். தமிழ்நாட்டில் என்னதான் நடக்கு, செந்தில் பாலாஜியும் அதனை சுற்றிய சர்ச்சைகளும் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. கடந்த 5 வருஷம் திமுக ஆட்சியிலும் சரி, இன்றைக்கி டிவிக்கு ஆட்சியிலும் அது தொடருது. ஊழல் சம்பந்தமான விஷயங்களில் தொடர்ந்து அவர் பல விஷயங்களில் உட்படுத்தப்படுகிறார். அப்புறம் உட்படுத்தப்படுகிறார்னா சம்மந்தப்பட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் விஷயம். நேற்றைக்கு 30ஆம் தேதி நடைபெற்ற ஒரு முன்ஜாமீன் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் முன்ஜாமீனை மறுத்துவிட்டது உயர்நீதிமன்றம். இதற்கு பின்னணியில் என்னென்னா, 28ஆம் தேதி டாஸ்மார்க் சம்பந்தமான முறைகேடுகளை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. அந்த வழக்கு பதிவு செய்வதை முன்னிட்டு 41 இடங்களில் ஒரே நேரத்தில் ஆய்வு நடக்குது. அதாவது தேடுதல் அப்படிங்கிற விஷயம்னா சர்ச்சிங் நடக்குது. 41 இடங்கள் செந்தில் பாலாஜி மற்றும் டாஸ்மார்க் சம்பந்தமான அலுவலகங்கள், குடோன்கள் எல்லா இடத்திலும் கோயம்புத்தூர், கரூர், டெல்டா மாவட்டங்கள், சென்னை போன்ற பல இடங்களில் 41 இடங்களில் ஒரே நேரத்தில் நடக்குது. அதன் அடிப்படையில் கிடைத்த ஆதாரங்கள் இதெல்லாம் வச்சுட்டு செந்தில் பாலாஜியினுடைய அன்னைக்கு அந்த 41 இடங்களில் செந்தில் பாலாஜி தங்கியிருக்கக்கூடிய தனியார் விடுதியிலும் ஆய்வு நடக்குது, சர்ச் நடக்குது. அந்த ஆய்வின் போது அவர் வெளியில் எந்த விஷயமும் கைப்பற்றப்படலை, எனக்கு இது புனையப்பட்ட வழக்குன்னு சொல்கிறாரு. உடனே இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது போன 15 நாளைக்கு ஜூலை 15ஆம் தேதி தான் ஒரு முன்ஜாமீன் வாங்கியிருக்கிறாரு. அந்த பேரம் பேசப்பட்ட வழக்கில், அதாவது எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசிய வழக்கில் முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி தலைமறைமானார், சர்ச் வாரண்ட் போட்டாங்க, லுக் அவுட் நோட்டீஸ் போட்டாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு முன்ஜாமீன் வாங்கினதுக்கப்புறம் ஒரு காவல் நிலையத்தில் கையெழுத்து போடணும்னு சொன்னதுக்கப்புறமும் அவர் தொடர்ந்து கையெழுத்து போடலை. அப்போவே இது அடுத்த கேஸ் ரெடி ஆகிட்டு இருக்குங்கிறது அவருக்கு தெரியாயிருச்சு. நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கங்கிற ஒரு பயத்தில் தான் கண்டிப்பாக அவர் வராமல் இருந்தார். அதுக்கு சட்டம் எந்த அளவில் அனுமதிச்சதுன்னு தெரியலை. ஒரு சாதாரண நபராக இருந்தால் இன்றைக்கி ஒரு முன்ஜாமீன் வழங்கப்பட்ட ஒரு விஷயத்தில் கையெழுத்து போடாமல் இருந்தால் எந்த மாதிரியான நிகழ்வு வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ இருக்கிறனால ஏதாவது தளர்வுகள் இருக்கா சட்டத்தில் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் அது ஆஜராகவே இல்லை. கடைசியாக 2 நாளைக்கு முன்னாடி வந்தார். 2 நாளைக்கு முன்னாடி அடுத்த எனக்கு என்னைய கைது செய்யப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயம் இருக்கனால தான் நான் வரலைங்கிற மாதிரி. அது போக முக்கியமாக ஒரு விஷயத்தை சொன்னார். அன்றைக்கி முன்ஜாமீன் அப்போ எஃப்ஐஆரில் என் பேரே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணத்தை சொன்னார். போன அந்த பேரம் பேசப்பட்ட வழக்கில் எஃப்ஐஆரில் என் பேரே இல்லாமல் எப்படி எனக்கு அரெஸ்ட் பண்ண முடியும்னு ஒரு வாதத்தை வச்சு முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல 41 இடங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்படும் போது அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம இதில் கண்டிப்பாக அரெஸ்ட் ஆயிடுவோங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு போய் கரெக்டாக 30ஆம் தேதி காலையில் அவர் முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுறாரு. இந்த கேஸில் என்னடா 15 நாள் தானே ஆச்சு, திருப்பி ஒரே விஷயம்னா ஹைகோர்ட்டும் இவருக்கு ஆஜராகக்கூடிய என்ஆர் இளங்கோ, திமுகவை சேர்ந்த என்ஆர் இளங்கோ வழக்கம் போல் இவருக்கு தான் ஆஜராகிட்டு இருக்காரு. அவர் இது காழ்ப்புணர்ச்சியின் கரூரில் நடைபெற்ற சம்பவத்தின் அடிப்படையில் திமுக அரசாங்கம் பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த விஷயத்தை செய்துன்னு என்ஆர் இளங்கோ அப்பீல் அவர் பேசுகிறாரு. அரசாங்க தரப்பில் குற்றச்சாட்டுகளுக்கான எவிடன்ஸை எவிடன்ஸ் இந்த மாதிரி 1000 கோடிகளுக்கு மேலான ஒரு விஷயம் இந்த இடத்துல நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. என்ன மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்கங்கிறத அவங்க ஒரு வழக்கமன்ற சொல்கிறாங்க. அப்படின்னா இவங்க கடந்த 5 ஆண்டுகளுக்கு நடந்த பார் டெண்டர்களில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடத்தியிருக்காங்க. அதாவது அதாவது டெண்டர் நடத்துகிற மாதிரி நடத்தி இவங்களுக்குள்ள ஆளே எடுத்துக்கிறது. ஆள் மாறாட்டம் ஒரு இடத்துல நடக்கும். அவர் வேற ஆள் பேரில் எடுப்பாங்க. ஒரு கேங்காக சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு குரூப் மாஃபியாவாக சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. டெண்டர் எடுக்கிற மாதிரி எடுத்து பெரிய ஒரு டெண்டருக்கான நிறைய டெண்டருக்கான அப்ளிகேஷன் வந்த மாதிரியும்
அதை வந்து இவங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரியும், தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் எல்லாருமே இவங்களுடைய குழுக்களில் ஒரு ஆளாகத்தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங்காக சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன எவிடன்ஸுங்கிறத கேட்கும்போது, உங்களுக்கு டெண்டர்னால் சாதாரணமாக என்ன மாதிரி நடக்கும்னா, பல இடங்களில் வந்து பில்டிங்க்கு எடுப்பாங்க, பார்க்கிங்க்கு எடுப்பாங்கன்னா வேறு ஊர்லேருந்து வந்து வேறு ஊருக்கு எடுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வித்தியாசமான பேங்க்கில் வந்து அதுக்கு வந்து டிடியாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. டெண்டருக்கான அந்த வைப்பு நிதி கட்டணத்தை. இந்த டிடி எல்லாமே, இந்த கொடுக்கப்பட்ட டிடி எல்லாமே தமிழ்நாடு முழுக்கவே வந்து அங்கங்கே நடந்திருக்கும். ஒவ்வொரு ரீஜனுக்கும் பார் டெண்டர் நடந்திருக்கும். ஆனால் இந்த டெண்டரில் வழங்கப்பட்ட டிடி எல்லாமே ஒரே ஊரில் ஒரே பிரான்ச்சில் ஒரு பேங்க்கில் எடுத்த டிடியாக சப்மிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த சீரியல் நம்பராக வந்திருக்கு. ஆனால் வேறு பேரில் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது ஒரு குரூப் மாஃபியா. ஒவ்வொருத்தரை வந்து ஒவ்வொரு ஆளை வந்து செட் பண்ணி ஒவ்வொருத்தர் பேரில் அவங்களே பணம் போட்டு எடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு 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 குரூப்பாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஊழலாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அரசு தரப்பு வாதமாக எடுத்து வைக்கிறாங்க. அதற்கு வந்து இவர் என்ன சொல்கிறாரு, என்ஆர் இளங்கோ செந்தில் பாலாஜி தரப்பில் டெண்டருக்கும் அமைச்சருக்கும் சம்மந்தம் கிடையாது, டெண்டர் முழுக்கவே வந்து டாஸ்மார்க்குடைய அதிகாரிகள் மட்டத்தில் தான் நடந்திருக்கு, அப்படி அதிகாரிகள் மட்டத்தில் தான் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வாதத்தை எடுத்து வைக்கிறார். ஆனால் இந்த சீரியல் நம்பர் இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு வந்து முகாந்திரம் இருக்குது, நடக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்குது. இந்த முகாந்திரத்துக்கு கஸ்டோடியல் விசாரணை வந்து தேவைப்படுதுன்னு அரசாங்க தரப்பில் தெரியுது. அவரை வந்து கைது பண்ணி அவரை விசாரணை பண்ணால் தான் இன்னும் நிறைய உண்மைகள் வெளியே வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது, அரசாங்க தரப்பில் அதாவது சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நீதிபதி வந்து இளந்திரையன் நேற்று இருந்த ஜட்ஜு வந்து ஆமாம் இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கஸ்டோடியல் விசாரணை கண்டிப்பாக தேவைப்படுறது, இந்த இதுக்கு இழப்பீடு வந்து வந்திருக்கும் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்திட்டு, ஏற்கனவே இதே வேலையாக போச்சு, முன்ஜாமீன் வாங்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக வந்து முன்ஜாமீன் கிடையாதுங்கிறத ஆணித்தரமாக நேற்று உயர் நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார், வழக்கம் போல் என்ன பண்ணுவார், அடுத்த கட்டம் நமக்கு கிடைக்கலன்னொடனே அடுத்த ஆயுதம் இவருக்கு என்ன உடம்பு சரியில்லை அப்ஸ்காம்டாகி எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் போய் சேர்றது தான் இவருடைய கணக்காக இருக்கும். கண்டிப்பாக கைது பண்ணிடுவாங்கங்கிற கணக்கில் நேற்று மத்தியானத்துக்கு மேலே ஆள் அப்ஸ்காண்டு நைட் வந்து நியூஸ் வந்து முழுமையாக வந்து இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி தரப்பில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊழல் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருந்தாலும் தப்பை பக்காவாக செய்யணும், அதுக்கும் பொருந்த செய்யணுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் தான் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் வந்து ஆழமாகவே புரிஞ்சவர். இருந்தாலும் எந்த ஒரு குற்றவாளியும் ஒரு சின்ன விஷயத்தை தப்பு பண்ணுவாங்கிற ஒரு ரேஞ்சில் இந்த டிடி விஷயமாக இருக்கட்டும், நீங்கள் அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கு இருக்குது, அது ஒரு நிலுவையில் இருக்குது. நீங்கள் வந்து இவர் மிகப்பெரிய ஒரு கொடாக்கண்டனாக இருப்பாருங்கிறது தான் உண்மை. இங்கே திமுக தரப்பில் வந்து மார்த்தட்டி சிங்கம் சிக்காதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அவர் உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் இந்த வழக்கை பொறுத்தவரையில் நிறையா வந்து பக்காவான எவிடன்ஸ் வந்து இன்றைக்கி இருக்குது. வழக்கம் போல் வந்து கடந்த ஆட்சியின் போது இடி வந்து இதே விஷயத்தை தான் சொல்லுச்சு. 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருப்பது இது டாஸ்மார்க்கில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்க ஹைகோர்ட்டுக்கு போய் தமிழ்நாடு அரசு கேட்டதுக்கு இணங்க ஒரு மாநில லெவலில் உள்ள ஒரு அஃபீஷியலான ஒரு விஷயத்தில் இடி பெர்மிஷன் இல்லாமல் நுழையக்கூடாதுன்னு சொல்லி இவங்க வந்து அந்த இதை தவிர்த்துட்டாங்க. எப்படிலாம் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க, இதுக்கு எந்த ஆளும் தரப்பு இவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்குங்கிறது தெரியல. ஏன்னா இவர் பணத்தை வாங்கி யாருக்கு கொடுத்தாரு? இந்த அதாவது இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் வந்து சண்முகவேல்னு சொல்லிட்டு ஒருத்தர், அந்த சண்முகவேலுங்கிறவர் வந்து அவரை தான் அவங்க சொல்கிறாங்க. அவர் வந்து டாஸ்மார்க்கில் உள்ள ஆளும் கிடையாது. செந்தில் பாலாஜி கட்சி தரப்பில் திமுக தரப்புலையும் அந்த ஆள் இல்லை. ஆனால் எல்லா விதமான டிரான்ஸ்ஃபர்லேருந்து இந்த பார் டெண்டர்லேருந்து எல்லா விதமான ஒரு அதிகார மட்டத்தில் எல்லாத்தையும் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆள் அவர் தான் பண்ணியிருக்கார். சண்முகவேல்னு ஒரு சொல்லவர். அப்போது எங்கிருந்து இந்த அதிகாரம் வருது, இந்த ஊழல் நடப்பதற்கான ஒரு விஷயம் எங்கேருந்து ஒரு 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 அங்கேருந்து ஒரு ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்த வந்து யார் இதுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குறாங்க, யார் இதுக்கு ஒரு மேல்மட்டத்திலேருந்து
ஒரு ஆர்டர் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ டாஸ்மார்க்குடைய தலைவர் வந்து விசாகன் அவர்கள் விசாரணையின் போது அதிகாரம் எங்கேருந்து வருது, ஆர்டர் எங்கேருந்து வருதுங்கிற போது கண்டுபிடிக்கும் போது அந்த ஆர்டர் பண்ணக்கூடிய பொசிஷன் யார், செந்தில் பாலாஜி தான். அப்படிங்கிற பொசிஷனில் இன்றைக்கி இந்த வழக்கானது போய் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஒரு 44,000 கோடி ரூபா வருஷத்துக்கு புழங்கக்கூடிய ஒரு ஒரு நிறுவனத்தில் ஆயிரக்கணக்கான இந்த 44,000 கோடி லாபம் மட்டும், நீங்கள் டேர்ன் ஓவர் 44,000 கிடையாது, டாஸ்மார்க்கினால் வருஷத்துக்கு வரக்கூடிய லாபத்தினுடைய மதிப்பு மட்டும் 44,000 கோடி அப்படிங்கிறது பல லஞ்ச லாவணியங்களெல்லாம் கழித்து போட்டு வந்த தொகை தான் இது. உண்மையான தொகை வந்து இந்த வியாபாரத்துக்கு இந்த இடத்துக்கு வந்தால் ஏகப்பட்ட கோடிகள் ஆயிரும். இந்த 44,000 கோடிங்கிறது 80,000 கோடி கூட ஆயிருக்கும். இதெல்லாம் எல்லாருடைய வடிகட்டுதலும் போக எல்லாரும் அவங்கவுங்க பங்கை எடுத்தது போகல மிச்சம்தான் 44,000 கோடி. இந்த 44,000 கோடியை நீங்கள் ஒரு கணக்கு பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டில் ஒரு 2 கோடி குடும்பங்கள் இருக்குது, 2 கோடி குடும்ப கார்டுகள் இருக்குது. அதை வச்சு சொல்லுதேன். இந்த 2 கோடி குடும்பங்களுக்கும் ஒரு கார்டுக்கு வந்து 19,000 ரூபா கணக்கு வருது. வகுத்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இதில் வந்து பணங்கள் இருக்குது. ஒரு 19,000 ரூபா 20,000 ரூபா வந்து ஒரு குடும்ப கார்டுக்கு குடும்பத்துக்கு ஒரு அட்டைதாரருக்கு நம்ம வந்து ஒரு சலுகைகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உள்ள விஷயம் இது. சாதாரணமான வந்து செந்தில் பாலாஜிக்கும் டிவிக்காகமான பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் மூலமாக நடக்கக்கூடிய ஊழல்கள் என்பது நம்மளுடைய பணம், நமக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு பணத்தை யாரோ சூறையாடிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய மாஃபியா மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. அது யாராக இருந்தாலும் வந்து தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி தான் அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் வந்து இவங்க எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்க. அவர் தப்பிச்சிருவார், அவர் போயிடுவார்னு. தப்பு பண்ணாரோ இவர் செந்தில் பாலாஜி இடத்துல வேறு யாராக இருந்தாலும் சரி, வழக்கம் போல் டிவிக்கு அரசாங்கமும் வந்து அதிமுக இருக்கும்போது திமுகவை குற்றம் சாட்டுவாங்க, கைது பண்ணுவாங்க. திமுக இருக்கும்போது அதிமுகவை குற்றம் சாட்டுவாங்க, அவங்கள கைது பண்ணுவாங்க. ஆனால் வழக்கு எந்த விதமான அடுத்த ஸ்டேஜுக்கும் போகாதது, எவிடன்ஸ் இல்லாமல் தள்ளுபடியாகி போகும். இதே மாதிரி இந்த டிவிக்கு அரசாங்கம் செஞ்சதுன்னா இவங்களுக்கு அந்த பழைய பேர் ஒன்றும் கிடைக்கிறதுக்கான புதிய பேர் ஒன்றும் கிடைக்காது. ஒரு ஆணித்தனமான ஒரு வலுவான ஒரு நடவடிக்கை எடுத்து தண்டனைகள் பெறப்பட்டு யார் இந்த விஷயத்தில் இந்த விஷயம் இல்லை, எல்லா இடத்திலும் நடக்கக்கூடிய ஊழல்களை கட்டுப்படுத்தினாலே தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும். அப்படிங்கிறது மாற்றமே கிடையாது. ஆனால் இந்தியிலையும் வந்து டிவிக்கு அரசாங்கம் வந்து பலவிதமான சட்ட சிக்கல்களை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். அவர் பல விதங்களில் குடைச்சல் கொடுப்பார். அவர் தப்பிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் செய்வார். அந்த மாதிரி தான். ஏன்னா கூலாக பதில் சொல்லுவார். என்ன பிரச்சனைனாலும் கூலாக பதில் சொல்லுவார். வெள்ளையும் சொல்லையுமா நல்லா குங்குமம் போட்டு விபூதியும் வச்சுட்டு அழகாக பொறுமையாக பதில் சொல்லுவார். கோவப்படாமல் பதில் சொல்லுவார். அந்த மாதிரி திறமை மிக்கவர் தான் செந்தில் பாலாஜி. ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துலையும் இவர் தப்பிச்சு வாய்ப்பு இருந்ததுன்னா தமிழகத்தில் பல செந்தில் பாலாஜிகள் உருவாவதற்காக தான் வாய்ப்பு இருக்குமே தவிர இந்த மாதிரியான ஊழல்களை மறைப்பதற்கு வாய்ப்பு இல்லாமையே போயிடும். அதாவது தடுக்கிறதுக்கு அந்த மாதிரி நடவடிக்கையை டிவிகே அரசாங்கம் தயவு தாட்சியம் இன்றி உங்களுடைய டிவிகே கட்சிக்காரராக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி, அதிகாரம் மிக்கவராக இருந்தாலும் சரி, நடவடிக்கைகள் வந்து ஆணித்தரமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த டிவிகே அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு கிரெடிட் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.